இந்தியா அண்ட் சைனா பார்த்தீங்கன்னா ரீட்டைலில் 50% வந்து இந்தியா அண்ட் சைனா தான் வந்து பிரதானமாக வாங்குறாங்க. ஸோ அவங்களுடைய காஸ்ட்டு கூடும் போது கண்டிப்பாக டிமாண்ட் வந்து இங்கே கம்மியாகும். க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. இது வந்து லாஸ்ட் நீங்கள் கோவிடுக்கு அப்புறமாவே பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகள் அனைவருமே வந்து இந்த கோல்டு பர்ச்சேஸை வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதி அதை நிறைய பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால சென்ட்ரல் பேங்கோட பர்ச்சேஸ் அது மாதிரி லார்ஜ் பிளேயர்ஸ் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா $2000 அப்படின்னு இருந்தது வந்து இன்னைக்கு வந்து $3000+ வரைக்கும் 2025 பிகினிங்ல. லாஸ்ட் 3 டேஸோட ஷ்ரிங்க் அப்படின்றது ஐ திங்க் இது பியூர்லியான ஒரு பேனிக் தான். இது வந்து இது ஒன்லி டெம்பரரி செட்பேக் தான் நம்ம பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் ரீசெண்டாக ஒரு எக்கானமிஸ்ட் கூட 38% வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து மற்ற எக்கனாமிக் எல்லா பேராமீட்டர்ஸும் நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இன்னும் கோல்டு ப்ரைஸ் பை 2000 ஒரு ப்ராட் பேப்பர் ஒயிட் பேப்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பை 2030 $3000 அப்படின்றது $6000 ஆக போகும் அப்படின்றது தான். இந்த கோல்டு ப்ரைஸஸ்க்கும் பணவீக்கத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா சார்? டெஃபினட்டாக உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் கூடிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்லி ஃபியூயல் ப்ரைஸ் கூடும். எக்கனாமிக்ஸில் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் எடுத்திங்கன்னா ஒன்ஸ் ஃபியூயல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எல்லா சப்ளை செயினும் கூடும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கூடும், அதுலேருந்து ஆல் ரா மெட்டீரியல் காஸ்ட் கூடும். ஸோ ஆல் இந்த என்டையர் எக்கானமியில் உங்களுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடாக. பட் ஆனால் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளக்சுவேஷன் மேலாக இருக்கிறத ஈஸியாக தோண்டி எடுத்துடலாம். தோண்டி கீழே போகிறச்சே அவங்களுக்கு வந்து கஷ்டம், இன்னும் கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக கூடுது. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த தேர்ஃபோர் அவங்களுடைய காஸ்ட் கூடுறச்சே அதை வாங்குறதுக்கு முன் வரலை. இது வந்து இட் இஸ் ஒன்லி அண்ட் டெம்பரரி, இது வந்து ஜஸ்ட் ஆன பீரியாடிக்கல் சைக்கிள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால தான் நம்ம வந்து ஏன்னா இட்ஸ் ஆல் ஒன்லி ஷார்ட் டேர்ம் ஃபேக்டர். ஏன்னா கோல்டு மைனிங் கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் தவிர்த்து வேற என்ன வேலை கிடையாது. அவங்க வந்து தே ஹவ் டு keep on doing that only. ஸோ அந்த டெம்பரரி ஜென்ரலாகவே வந்து அந்த ஒரு சீசனல் இம்பாக்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஆன் ஒரு பர்டிகுலர் லோயர் செக்மெண்ட் போகிறச்சே காஸ்ட் கூடும், அதனால் ப்ராஃபிட் கம்மியாக வரும். அதனால் நிறைய கம்பெனிஸ் வந்து அதை வந்து வாங்குறதுக்கு முன் வரும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் த்ரிஷா நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்று நடை போடுகிறது. இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு பொருளாதார நிபுணர் சுந்தர்ராமன் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போது சமீபத்தில் இந்த கோல்டு ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் லாஸ்ட் வீக் மட்டும் 67,000 போயிட்டு 2 நாளில் 2000 ரூபா சவரன் கம்மியாக இருக்குது. இதற்கான காரணம் என்ன? அதாவது இந்த கோல்டோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் லாட் ஆஃப் பேராமீட்டர்ஸ். மேஜராக வந்து எக்கனாமிக்கோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் டிமாண்ட் சப்ளை அப்படின்னு நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். பட் ஆனால் தமிழ்நாடும் அது மாதிரியான ஒரு நம்மளுடைய ஸ்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ லாட் ஆஃப் சென்டிமெண்டல் ட்ரிவன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அண்ட் மே மாதத்தில் நிறைய முகூர்த்த நாள் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் பிரதானமாக வந்து இதுக்கு வந்து ரீட்டைல் லெவலில் வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல் பண்ணுறாங்க இல்லையா, சின்ன ஒரு மோதிரமோ நகையோ ஜுவல்லரி வாங்குறதுனால மட்டும் இந்த இம்பேக்ட் வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது. இது வந்து லாஸ்ட் நீங்கள் கோவிடுக்கு அப்புறமாவே பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகள் அனைவருமே வந்து இந்த கோல்டு பர்ச்சேஸை வந்து ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதி அதை நிறைய பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்தியா இன்க்ளூடிங் இந்தியா அண்ட் ஆல்சோ தி சென்ட்ரல் பேங்க். ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு வார் ரிஸ்க் ஒன்று வருது, இன்க்ளூடிங் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனால் உக்ரைன் சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம், கோவிடோட ரெக்கவரி ஒட்டி கூட நம்ம பார்க்கலாம். ஸோ 2020 நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்லோட ஆவரேஜ் பர்ச்சேஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட 3 மடங்காக வந்து 2020 என்ன இருந்ததோ அது 3 மடங்காக வந்து உயர்த்தினாங்க. ஸோ அதனால் சென்ட்ரல் பேங்க்கோட பர்ச்சேஸ் அதுமாரி லார்ஜ் பிளேயர்ஸ் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா $2000 அப்படின்னு இருந்தது வந்து இன்றைக்கி வந்து $3000+ வரைக்கும் 2025 பிகினிங்கில் போச்சு இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ். இந்த ரீசெண்ட் ஸ்மால் சர்ஜ் இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் தான். ஈவன் 2 வீக்ஸ் பிஃபோர் வரைக்கும் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஏன் வந்து இப்படி கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது. ஸோ அதனால் உங்களுக்கு அவங்க ஃபுல்லாக அக்வயர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் கூடிய டிமாண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. சென்ட்ரல் பேங்க் இஸ் அக்வயரிங்கிறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா தி கோல்டு மைனிங்கோட கம்பெனிஸ் 2வது பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தி சப்ளை வந்து ஷ்ரிங்க் ஆகிருக்கு அப்படின்றது சொல்லலாம். ஸோ நேச்சுரலாக உங்களுக்கு சப்ளை கம்மியாகும் போது ஒரு டிமாண்டை மீட் பண்ண முடியல அப்படின்னா அதோட தி ப்ரைஸ் தி இன்க்ரீஸும் வந்து கூடுதல் வந்தது. 3வது இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஎஸ் டாலரோட ஃப்ளக்சுவேஷன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து பே பண்ணி நம்ம இங்கே இறக்குறோம் அப்படிங்கும்போது
நம்மளுக்கு வந்து ஒரு டாலர்ஸ் ரேட் நீங்கள் ஜென்ரலாக கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா $81 அப்படின்னு இருந்தது வந்து 85 ஆச்சு. ஸோ நம்மளுடைய லேண்டட் காஸ்ட் நேச்சுரலாக கூடுறச்சு உங்களுக்கு அதோடைய டிமாண்ட் இம்பேக்ட் இருக்குது. இந்த லாஸ்ட் 3 டேஸோட ஷ்ரிங்க் அப்படின்றது ஐ திங்க் இட்ஸ் பியூர்லியான ஒரு பேனிக் தான். இது வந்து இட்ஸ் ஒன்லி டெம்பரரி செட்பேக் தான் நம்ம பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் ரீசெண்டாக ஒரு எக்கானமிஸ்ட் கூட 38% வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து ஒரு மேலோட்டமாக தான் நம்ம அதை வந்து பார்க்க முடியுது தவிர்த்து மற்ற எக்கனாமிக் எல்லா பேராமீட்டர்ஸையும் நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இன்னும் கோல்டு ப்ரைஸ் இவன் பை 2000 நீங்கள் ஒரு ப்ராட் பேப்பர் ஒயிட் பேப்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பை 2030 இப்போ $3000 அப்படின்றது $6000 போகும் அப்படின்றது தான் ஒயிட் பேப்பரில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ டெம்பரரி ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஹார்ட்லி ஒரு 3% இப்போதைக்கு கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் 2020 நீங்கள் பாருங்கள் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றது. ஸோ அதனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து ஈவன் ஒரு ஸ்மால் மிடில் கிளாஸ் ஃபேமிலியே வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் எடுத்துக்கோங்களேன், கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து 2 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னுடைய கன்சம்ஷனுக்காக, என்னுடைய வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது, நான் வந்து ஒரு மோதிரம் வாங்கணும், செயின் வாங்கணும் அதுன்றது. இன்னொன்று வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு சேஃப்டிக்காக. இப்போ வந்து விலைவாசி எல்லாம் இன்வெஸ்டார் ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்போது என்னுடைய ப்ரைஸஸ்லாம் இன்ஃப்ளேஷன் அதர் திங்ஸ் கூடுது. ஸோ அதுக்கு வந்து இந்த கோல்டு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நாளைக்கு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நாளைக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் கோல்டு கூடுச்சு, நான் என்னுடைய என்ன மணி லாஸ் எங்கே ஆகுதோ அதுக்கு கோல்டை சேல் பண்ணி நான் ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படின்றது. ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் இதை வந்து ஹெட்ஜிங்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டையே ஹெட்ஜிங், நான் வந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுது, எக்ஸ்பெக்டட் லாஸ், குளோபல் கண்ட்ரீஸோட மார்க்கெட்லாம் கிராஷ் ஆகிடுச்சு, நான் ஆல்டர்னேட்டிவாக என்னோடய போர்ட்ஃபோலியோவை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு 10% லாஸுங்கும் போது சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கண்டிப்பாக கோல்டு. ஸோ கோல்டை வாங்கி நான் என்னோடய போர்ட்ஃபோலியோவை நான் டெவலப் பண்ணுறேன். ஸோ அதில் வரக்கூடிய இன்க்ரீஸ் வந்து எனக்கு இந்த லாஸை செட் ஆஃப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் நார்மலாக கன்சம்ஷனுக்காக, ப்ரைவேட் கன்சம்ஷனுக்காக வாங்குறவங்க எந்த ஒரு அச்சமும் கண்டிப்பாக பட வேண்டாம். இன்வெஸ்டார் அப்படின்ற போகிறவங்க அவங்களுடைய ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரியான முடிவுகளை எடுக்கணும்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து 2030 இந்த $3000ன்றது $6000 தான் கண்டிப்பாக தொடப்போகுது. இந்த டெம்பரரி எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ்னால வரக்கூடிய டிமாண்ட் அண்ட் சப்ளையோட இன்ஸ்டிகேஷன்ஸ்னால டாலர் ஃப்ளக்சுவேஷனில் வரக்கூடிய ரிடக்ஷன் வந்து இட்ஸ் ஒன்லி டெம்பரரி செட்பேக்காக தான். இன்னொரு விஷயம் சார், இப்போ ஒரு சில எக்கனாமிஸ்ட்டு நான் மேஜராக எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாள் வரைக்கும் ருப்பியோட டிப்ரிசியேஷனால தான் கோல்டு இன்க்ரீஸ் ஆச்சு, நீங்கள் வந்து அதை கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதா நினச்சிக்கிட்டீங்க, ஆனால் ருப்பி டிப்ரிசியேட் ஆகிறதுனால தான் கோல்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் வந்து ருப்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இதே ரேட் கோல்டு இருக்காது. அப்போ நீங்கள் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் கோல்டை மேஜராக வைக்கிறது ஒரு வீட்டு பர்ச்சேஸ்க்கு வேணால் வாங்கிக்கோங்க, ஆனால் கோல்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எடுக்காதீங்க, ஈக்விட்டி மார்க்கெட் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அதாவது சார், ஈக்விட்டி மார்க்கெட்டோட இப்போ ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் பேசிக்கலி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போனீங்கன்னா ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க் பேராமீட்டர். ஸோ ரிஸ்க் அப்படிங்கும் போது ஜென்ரலாக என்ன ஆகுது அப்படின்னா அதை எப்படி டைவர்சிஃபை பண்ணுறது அப்படின்றத ஒரு இன்வெஸ்டாரோடைய நோக்கமாக இருக்கும். டைவர்சிஃபிகேஷனாக என்ன சொல்கிறேன், இதில் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் எனக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது. ஸோ என்னோட $100 நான் இதில் $50 போடுறேன் அப்படின்னா எனக்கு அடுத்தது அதை வந்து இதில் லாஸ் வந்ததுன்னா கூட அனதர் அதை வந்து நான் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நான் கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் மக்கள் வந்து ஆஸ் அன் இன்வெஸ்டார் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அதாவது என்னுடைய போர்ட்ஃபோலியோ பேலன்சிங்காக கோல்டை கண்டிப்பாக அவங்க நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் என்னோட ஈக்விட்டி லாஸை வந்து அதில் காம்பன்சேட் பண்ணலாம் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படிங்கிறதுனால. பட் இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டது வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷனுக்கும் கோல்டு ப்ரைஸுக்கும் ஆன இம்பேக்ட் நீங்கள் கேட்டீங்க. அதாவது வந்து US டாலர் அண்ட் ருப்பி ஸ்ட்ரென்தன் ஆகுது வீக்கன் ஆகுது அப்படிங்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க முடிச்ச நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி $80 அப்படின்றது வந்து $85 போகும்போது ருப்பி வந்து உங்களுக்கு வீக்கன் ஆகுது. ஸோ டாலர்ஸ் இஸ் கெய்னிங் ஸ்ட்ரென்த். அப்போ என்ன ஆகுது, நம்ம வந்து கோல்டு இம்போர்ட் கண்ட்ரி இந்தியா அண்ட் சைனா பார்த்திங்கன்னா ரீட்டைலில் 50% வந்து இந்தியா அண்ட் சைனா தான் வந்து பிரதானமாக வாங்குறாங்க. ஸோ அவங்களுடைய காஸ்ட்டு கூடும் போது கண்டிப்பாக டிமாண்ட் வந்து இங்கே கம்மியாகும், கோல்டோட டிமாண்ட் கம்மியாகும். ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்து தி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட ஒரு ஃப்ளக்சுவேஷன் கோல்டோட வாங்கும் தன்மை கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படும். சரி, இப்போ இந்த கோல்டு ப்ரைஸஸ்க்கும் பணவீக்கத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா சார்? டெஃபினட்டாக.
அதாவது ஏன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் கூடிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்லி ஃபியூயல் ப்ரைஸ் கூடும். எக்கனாமிக்ஸில் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் எடுத்திங்கன்னா ஒன்ஸ் ஃபியூயல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எல்லா சப்ளை செயினும் கூடும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கூடும், அதுலேருந்து ஆல் ரா மெட்டீரியல் காஸ்ட் கூடும். ஸோ ஆல் இந்த என்டையர் எக்கானமியில் உங்களுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடாக. பட் ஆனால் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன் டெம்பரரியாக இல்லை, லாங் டேர்மில் இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன். கோல்டு ப்ரைஸே வந்து பேக்ட் அப் பை சம் அதர் பேராமீட்டர்ஸ், பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனோ அதர் மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃப்ளேஷன். ஆனால் வந்து நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது வந்து இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் கம்ப்யூட்டேஷனுக்கு வந்து சிபிஐன்னு ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க இல்லையா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். அதில் வந்து உங்களுக்கு கோல்டு கிடையாது. பட் ஈவன் தோ இன்டைரக்ட் இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக கோல்டுனால ஒரு இன்ஃப்ளேஷன் இம்பேக்ட், கோல்டு ப்ரைஸ் இம்பேக்ட்னால இன்ஃப்ளேஷன் இம்பேக்ட் கண்டிப்பாக டே டு டே சுச்சுவேஷன்ஸில் பார்க்க முடியும். பிகாஸ் ஆஃப் தி ஓவரால் சப்ளை செயின் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கூடுது அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு சார், லாஸ்ட் இயர் 71% அக்வயர் பண்ண மேஜர் கண்ட்ரிஸ் இந்த வருஷம் அவ்வளோ முன் வரல கோல்டை பை பண்ணுறதுக்கு. அதனாலையும் ஒரு காரணமாக இருக்கலாம் கோல்டோட ப்ரைஸ் இப்போ ட்ராப் ஆரம்பிக்கிறதுக்குன்றாங்க. அதை பற்றி என்ன சார் நீங்கள்? அதாவது வந்து மேஜராக வந்து உங்களுக்கு இந்த ஆயில் தி கோல்டு மைனிங் ஓட கம்பெனிஸ் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா அதர் கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா, இது வந்து ரெண்டு விதமாக ஆங்கிளில் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஆரம்பத்தில் அவங்க வந்து மைனிங் பண்ணுறச்சே வந்து உங்களுடைய காஸ்ட் வந்து கம்மியாக இருந்தது. அதை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறச்சே கீழே போகிறச்சே அவங்களுடைய காஸ்ட் வந்து நிறைய ஜாஸ்தியாக கூடுது. அண்ட் தே ஹாவ் டு லுக் ஃபார் தி அதர் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்றது ஒரு ட்ரெண்டு. ஸோ இதனால் இது வந்து ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு $3,000 ஆஃப் தி ப்ரைஸில் ஆல்மோஸ்ட் $900 to $1,000 வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோரேஷன் காஸ்ட் அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஆஸ் த எக்ஸ்ப்ளோரேஷன் நம்ம டீப்பாக போக போக அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி உங்களுக்கு கம்மியாகுது. ஸோ மெனி கம்பெனிஸ் வந்து டாப் லேயரோடைய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணும்போது முன் வந்தவங்க பிலோ அந்த ஒரு ஆயில் வெல் மாதிரி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்களேன், மேலாக இருக்கிறத ஈஸியாக தோண்டி எடுத்துடலாம். அது தோண்டி கீழே போகிறச்சே அவங்களுக்கு வந்து கஷ்டம், இன்னும் கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக கூடுது. ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த தேர்ஃபோர் அவங்களுடைய காஸ்ட் கூடுறச்சே அதை வாங்குறதுக்கு முன் வரலை. இது வந்து இட் இஸ் ஒன்லி அண்ட் டெம்பரரி, இது வந்து ஜஸ்ட் ஆன் பீரியாடிக்கல் சைக்கிள் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால தான் நம்ம வந்து ஏன்னா இட்ஸ் ஆல் ஒன்லி ஷார்ட் டேர்ம் ஃபேக்டர். ஏன்னா கோல்டு மைனிங் கம்பெனிஸ்க்கு அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் தவிர்த்தது வேறு என்ன வேலை கிடையாது. அவங்க வந்து தே ஹவ் டு கீப் ஆன் டூயிங் தட் ஒன்லி. ஸோ அந்த டெம்பரரி ஜென்ரலாகவே வந்து அந்த ஒரு சீசனல் இம்பேக்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஆன் ஒரு பர்டிகுலர் லோயர் செக்மெண்ட் போகிறச்சே காஸ்ட் கூடும், அதனால் ப்ராஃபிட் கம்மியாக வரும். ஸோ அதனால் நிறையா கம்பெனிஸ் வந்து அதை வந்து வாங்குறதுக்கு முன் வர மாட்டாங்க. சார் நிறைய விஷயம் எங்களுக்கு சொன்னீங்க சார். தங்கள் பணி சேர்க்க எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார், த்ரிஷா நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.